வணக்கம் கன்னிராசி நேயர்களே. இது உங்களுக்கு ஒரு பெரிய பொற்காலம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும். எண்ணியது எண்ணியபடி நடக்கும். ஏன்னா 9ல் வந்து குரு வந்திருக்காரு. இது ரொம்ப விசேஷமான காலம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ, பாசிட்டிவாக நினச்சா பாசிட்டிவ், நெகட்டிவாக நினச்சா நெகட்டிவ். நீங்கள் என்ன கேட்குறீங்களோ, என்ன நினைக்கிறீங்களோ அது கட்டாயம் நடக்கும். இப்போ உங்கள் உடம்பில் இருக்கிற அத்தனை வியாதிகளும் நீங்கும். உடம்பே வந்து மினுமினுப்பு, பளபளப்பு கொடுக்கும். இந்த வருஷம் உங்களுக்கு வந்து நல்ல குழந்தை இல்லாதவங்களுக்கு நல்ல குழந்தைகள் கரு உண்டாகும். கரு உண்டாகிற காலம் இது. நல்ல கரு உண்டாகும். நல்ல குழந்தைகள் கேரண்டி கிடைக்கும். இந்த வருஷம் இல்லைனாலும் அடுத்த வருஷம் கிடைக்கும். ஆனால் இந்த வருஷம் கரு உண்டாகிற காலம். அப்புறம் உங்களுக்கு வந்து இந்த வருஷம் தீர்த்த யாத்திரைகள், புண்ணிய ஸ்தலங்களுக்கு போகிறது, இதெல்லாம் வந்து உங்களுக்கு சந்தர்ப்பங்கள் நிறைய வரும். உங்கள் உடல்நிலையை நீங்கள் பார்த்துக்கணும். கால் வலி, வயிற்று வலி இதெல்லாம் வந்து வரும். அது கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கணும். அப்புறம் கணவன் மனைவிக்குள்ளே ஈகோ இருக்கக்கூடாது. ஏன்னா 7 வந்து ராகு இருக்கிறதுனால ஈகோ இருக்கக்கூடாது. சின்ன சின்ன பிரச்சனைகள், சண்டைகள் வரும். அதெல்லாம் வந்து நீங்கள் நீக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வருஷம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி பூர்வீக சொத்துக்கள் வந்து உங்களுக்கு வரும். ஆச்சா, அதனால் உங்களுக்கு வந்து இது வந்து ரொம்ப பொற்காலம். நீங்கள் பணம் காசுக்கும் பஞ்சம் இருக்காது. எல்லா வகையிலுமே வந்து சிறப்பான காலம். உங்களுக்கு வந்து இன்க்ரிமெண்ட் வேணுமா, இன்க்ரிமெண்ட் வரும். லாபம் வேணுமா, லாபம் வரும். ரொம்ப நல்ல காலம். ஆனால் நீங்கள் உடலில் மட்டும் கொஞ்சம் உபாதை இல்லாமல் பார்த்துக்கணும். ஏன்னா அலைச்சல்கள், தெரிச்சல்கள் ஜாஸ்தி தெரியுது. அதனால் உடலில் வந்து நீங்கள் பத்திரமா வச்சுக்கணும். நீங்கள் லக்ஷ்மி நாராயணரை வணங்க இன்னும் சிறப்பாக இருக்கும் இந்த வருஷம். ரொம்ப பொற்காலம். வாழ்க வளமுடன்.